ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஹனுமக்குட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன குட்டி மினி விலாக் அப்படின்னா, எல்லோரும் வீட்லேயுமே க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ பூஜா ஹாலிடேஸ் எல்லாத்துக்கும் வரப்போகுது. சரஸ்வதி பூஜா, ஆயுத பூஜை வரப்போகுது. அதனால் எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அதாங்க பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் அம்மாவும் அப்பாவும் தான் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நான் வேணாமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். பட் அவங்க வந்து க்ளீன் பண்ணுற ஒரு திருப்தி வந்து இருக்காது. அவங்க வந்து க்ளீன் பண்ணால் தான் அவங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நானும் 2 திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு, இவ்வளோ குப்பை சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், வீடு இவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து நீ போய் மடிக்காத துணியெல்லாம் போய் மடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு, ஆஃப்டர் க்ளீனிங்க்கு அப்புறம் வீடு இப்படி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், அப்பா ஃபேனெல்லாம் சூப்பராக நீட்டாக துடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு ரூமையும் 2 டைம்ஸ் வந்து துடைச்சாச்சு. கூட்டி துடைக்கிறதே அவ்வளோ பெரிய வேலையாக இருக்குங்க. பெரிய பெரிய ஹாலாக இருக்கா, அதனால் துடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் துடைக்கவும் கண்ணாடியாட்டம் இருக்குது தர பார்க்க. அவ்வளோ குப்பையாக இருந்தது, அவ்வளோ அழுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பெட்ரூம்லாம் நீட்டாக துடைச்சாச்சு. அம்மாவும் அப்பாவும் வந்து ஃபுல்லாக ஃபேன், எல்லா ரூம்லேயும் இருக்கிற ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஒட்டடை எல்லாம் அடிச்சு விட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வெளியில் டியூஷனில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி 2 டைம்ஸ் நிறைய தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். இன்னொரு குட்டி விலாகில் பார்க்கலாம். டாட்டா பாய்.